ஓம் சாந்தி. இந்த எண்ணங்களுடைய பிரபாவத்தை பத்தி பாபா முரளியில சொல்வதுண்டு. அதாவது சங்கல்பங்களுடைய பிரபாவம். சங்கல்பம், சங் கல்பம். இந்த சங்கல்பத்தை பத்தி பாபா சொல்வதுண்டு. அதாவது ஒரு நாளைக்கு அமிர்தம் நம்ம எந்திரிக்கும் பொழுது என்ன செய்யணும்னா, பிரம்மாவாக இருந்து எண்ணங்களை படைக்க வேண்டும். பிறகு விஷ்ணுவாக மாறி அந்த எண்ணங்களை படைப்ப காரியத்தில் அதாவது நின்று கொண்டிருப்பார். மகாவிஷ்ணு அதுபோல கவனமுடன் அந்த எண்ணத்தினுடைய செயல்ல கொண்டு வரணும். பாதுகாக்கணும் அந்த எண்ணங்கள. கடைசியில இரவு தூங்கும்பொழுது சங்கராக மாறி அந்த என்னென்ன நம்ம படிச்சோமோ, எத தேவையில்லாத இருக்குது அந்த எண்ணங்கள, சங்கல்பங்கள நம்ம சங்கரா மாறி பாபாவோடு ஒப்படைப்பது உண்டு. இதுபோல நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த காரியங்கள் செய்ய வேண்டும். வாருங்கள், நம்ம அந்த எண்ணங்களுடைய பிரபாவத்த பற்றி நம்ம சங்கமுகத்துல பாபா நமக்கு சொல்லுவதுண்டு. சங்கல்பம் என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அது எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். அது ஒரு கதையா சொல்லலாம். ஒரு சந்நியாசி, அதாவது சாது. அவர் என்ன செய்வார்ன்னா, ஊர் ஊராக சென்று எல்லோருக்கும் என்ன செய்வார்ன்னா, ஆ அதாவது சொற்பொழிவு செய்வார். உபதேசம் செய்து வந்து கொண்டே இருப்பார். இப்படியாக இருக்கும் பொழுது, ஒரு நாள் அந்த ஊரில அவரு சொற்பொழிவு செய்கின்ற பொழுது, மனிதனுடைய அதாவது எண்ணங்களுடைய ஆதாரம், அதாவது சங்கல்பத்தினுடைய ஆதாரத்தில் தான் அவனுடைய சுபாவம் உருவாகிறது அப்படின்ட்டு அந்த சாது எல்லார்கிட்டயும் சொன்னாரு. அந்த ஊர் மக்களிடம். இத கேட்டதும் எல்லாரும் ஆச்சரியப்படல. ஆனா ஒரு மனிதன் மட்டும் ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன இப்படி எண்ணத்தின் மூலம் எப்படி ஆ சுபாவம் உருவாகிறது அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது ஒரு மனிதனுக்கு. எண்ணங்களுடைய ஆதாரத்தில் தான் சுபாவம் எப்படி ஏற்படும்? அப்படின்ற கேள்விக்கு பதிலளிக்குமாறு அந்த மனிதன் என்ன சொன்னான், அந்த சன்னியாசியிடம் கேட்டு கொண்டே விட்டார். அப்போ இந்த சங்கல்ப சக்தி, சங்கல் சங்கல்பத்தினுடைய கஜானா இந்த பிரபாவத்தை அனுபவம் செய்வதற்காக அந்த சாது நான் என்ன சொல்றேனோ, நீ அதே போல செய்ய வேணும் அப்படின்று அந்த சாது அந்த மனிதரிடம் அந்த கேள்வி கேட்டார் இல்லையா? அந்த மனிதரிடம் சொல்லியே விட்டார். அந்த மனிதன் என்ன செஞ்சான் தெரியுமா? உடனே என்ன செஞ்சான், அந்த சாதுனுடைய கட்டளையை ஏற்று உடனே நடைமுறையில் கொண்டு வந்து விட்டார். இப்படியாக 3 மாதத்திற்கு நீ என்ன செய்யணும்னா, தன்னை ஒரு மாடு அப்படின்னு நினைத்து ஒவ்வொரு காரியமும் நீ செயல் செய்ய வேண்டும் அப்படின்று அந்த சன்னியாசி அந்த மனிதனிடம் சொல்லிவிட்டார். ஏன்? எதற்கு? எப்படி? இது போன்ற கேள்விகள் கேட்காமல் நீ என்ன செய்யணும்னா, நடந்தாலும் சரி, சுற்றினாலும் சரி, பார்த்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, என்ன செய்தாலும் என்னன்னா, நான் ஒரு மாடு அப்படி என்று நினைக்க வேண்டும். அப்படின்று அந்த சாது அந்த மனிதனிடம் சொல்லிவிட்டார். அப்போ அந்த மனிதன் என்ன செஞ்சான், உடனே அந்த மனிதன் தன்னை மாடு என்று நினைக்க ஆரம்பித்து, சாப்பிடும் பொழுதும், நடமாடும் பொழுதும், இதுபோல அந்த மாடு எப்படி சாப்பிடுதோ, எப்படி அசை போடுதோ, எப்படி தண்ணி குடிக்குதோ, எப்படி பார்வை பார்க்குதோ, இதுபோல எல்லாம் மாடு போல அவன் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தான், அந்த மனிதன். அதனால தான் நடந்தாலும், சுற்றினாலும், எழுந்தாலும், அமர்ந்தாலும் சதா தன்னை மாடு, மாடு என்று நினைத்துக் கொண்டே இருந்தான். இதுபோல 3 மாதங்கள் கடந்து விட்டது. இப்படியாக 3 மாதம் கடந்த பிறகு அந்த சாது சொன்னிருந்தார் இல்லையா? 3 மாதத்துக்கு இதே போல அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு அந்த சன்னியாசி மீண்டும் அதே ஊருக்கு அந்த மனிதனை அவனுடைய வீட்டில சந்திப்பதற்காக சென்றே கொண்டிருந்தார். அப்ப என்ன செஞ்சு, அந்த மனிதனுடைய வீடு பாதி வீடு அந்த கதவு திறந்தும், பாதி மூடி இருந்தது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனிதன், அதாவது மாடு போல இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து, "ஏய் மனிதா வெளிய வா" அப்படின்று அந்த சன்னியாசி சொன்னார். அப்ப அந்த மனிதன் நான் ஒரு மனிதன் என்பதை மறந்துவிட்டு, நான் ஒரு மாடுதான் அப்படின்னு நினைத்துக் கொண்டே இருந்தான். மனிதன் என்று மறந்தே விட்டான் அந்த மனிதன். அதனால் நான் மாடாக இருப்பதால், இவ்வளவு சிறிய வாசல் வழியாக எப்படி நான் வெளியே வர முடியும்? அப்படி என்று
அந்த மனிதன் அந்த சன்னியாசிட்ட கேட்டே விட்டான். பாருங்க சங்கல்பத்தினுடைய எண்ணத்தினால் எப்படி சுபாவம் உருவாகிறது, பிரபாவம் எப்படி உருவாகிறது. அதே போல தான் சங்கமுகத்துல பாபா நமக்கு எப்படி சொல்கிறார் பாருங்கள். அதனால்தான் உண்மையில் அந்த வாசல் வழியாக அந்த மனிதனால் எளிதாக வெளியில் வர முடியும். ஆனால் தன்னை மாடு என்று முடிவே செய்துவிட்ட காரணத்தினால் அவன் வெளியில் வருவதற்கு தன்னால் இயலாது என்று நினைத்தான். என்னால வெளிய வர முடியாது. நான் மாடா இருக்கிறேனே. நான் எப்படி இந்த ஜன்னல விட்டு அந்த வாசல் கதவை விட்டு எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு நினைத்தே விட்டான். அப்பொழுது அந்த சன்னியாசி அவனுடைய அச்சத்திற்கான சமாதானம் செய்து, பாருங்கள் இந்த சங்கல்பத்தினுடைய ஆதாரத்தில் தான் உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய சுபாவம், உன்னுடைய பார்வை, உன்னுடைய உருவம் எல்லாம் சுபாவங்கள்ல மாற்றம் ஏற்பட்டு வருகிறது அப்படி என்று புரிய வைத்தார். அப்போ அந்த மனிதன் உண்மைதான். இந்த எண்ணத்தினுடைய பிரபாவத்தில் அனுபவம் ஏற்பட்டது அப்படின்ட்டு அந்த மனிதன் ஒப்புக்கொண்டான் அந்த சாதுவிடம். அதனால தான் இந்த சங்கமயுகத்துல பிராமண குழந்தைகள் என்ன செய்யணும்? இந்த சங்கமயுகத்தில் பாபாவுடைய நினைவில் எப்படிப்பட்ட விதையை நீ தெளிக்கின்றோமோ, அப்படிப்பட்ட பலனை அடைகின்றோம். இதுதான் உண்மை. மரம் அதாவது மரம் வைத்தால் என்ன ஆகணும்? அதே மரம் தான் கிடைக்கும். மாங்கொட்டை நட்டால் மாமரம் தான் வரும். தென்னைங்கன்று வைத்தா தென்னை மரம் தான் வரும். வாழை மரம் வைத்தால் வாழைக்கு பழம் தான் குடுக்கும். அதனால தான் சங்கல்பம் என்பது என்ன? விதை போன்றதாகும். அதாவது தன்னுடைய மனதில் எப்படிப்பட்ட சங்கல்பம் என்ற விதையை தெளிக்கின்றோமோ, அப்படிப்பட்ட பலன் அதாவது தனித்தன்மை, அதாவது பெர்சனாலிட்டி உருவாகிறது. கலியுகத்தினுடைய கடைசியில் ஆத்மா நமக்கு தெரியும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இப்ப சங்கமம்னு சொல்லக்கூடாது. புருஷோத்தம சங்கமம் சொல்லணும். அப்போ இந்த புருஷோத்தம சங்கமத்திற்கு முன்னாடி என்ன இருக்குது? கலியுகம். அதனால இந்த கலியுகத்தின் கடைசியில் ஆத்மா தன்னுடைய சிரேஷ்ட நிலையை இழந்து முழுவதுமாக அந்த இரும்புக்கு சமமா ஆத்மா ஆகிவிடுகிறது. இப்படி அந்த சிரேஷ்டமான நிலையை இழந்து நிற்கின்ற பொழுது என்ன செய்கின்றார்? நிராகார பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய நிராகார சிவபாபா அவதரித்து பிரம்மா பாபா மூலமாக தன்னுடைய குழந்தைகளுக்காக ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். 1936 இன்று வரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜயோகம் என்றால் என்ன? பரமாத்மா நினைவில் நிரந்தரமாக இருப்பதாகும். அப்பொழுது பாபா நமக்கு ஈஸ்வர நினைவின் மூலமாக ஈஸ்வர சம்ஸ்காரங்களை உருவதற்கான அந்த கல்வியை நமக்கு கொடுக்கின்றார். என்ன கல்வி? மனிதிலிருந்து தேவதையாக கல்வி. அதன் மூலம் சகஜமாகவே மனிதனுடைய அசுர சம்ஸ்காரம் விலகி தெய்வீக சம்ஸ்காரங்களை பெறுகிறோம் என்று எண்ணத்தின் மூலமாக எப்படி சுபாவம் ஆகிறது, உருவாகிறது, எப்படி பண்புகள் உருவாக்குறது, எப்படி பர்சனாலிட்டி உருவாகிறது அப்படின்று அழகாக நமக்கு இந்த கதை மூலமாக புரிந்து கொள்ளலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த எண்ணங்களுடைய பிரபாவத்தை பத்தி பாபா முரளியில சொல்வதுண்டு. அதாவது சங்கல்பங்களுடைய பிரபாவம். சங்கல்பம், கல்பம். இந்த சங்கல்பத்தை பத்தி பாபா சொல்வதுண்டு. அதாவது ஒரு நாளைக்கு அமிர்தம் நம்ம எந்திரிக்கும் பொழுது என்ன செய்யணும்னா, பிரம்மாவாக இருந்து எண்ணங்களை படைக்க வேண்டும். பிறகு விஷ்ணுவாக மாறி அந்த எண்ணங்களை படைப்ப காரியத்தில் அதாவது நின்று கொண்டிருப்பார். மகாவிஷ்ணு அதுபோல கவனமுடன் அந்த எண்ணத்தினுடைய செயல்ல கொண்டு வரணும். பாதுகாக்கணும் அந்த எண்ணங்களை. கடைசியில இரவு தூங்கும் பொழுது சங்கராக மாறி அந்த என்னென்ன நம்ம படிச்சோமோ, எத தேவையில்லாத இருக்குது அந்த எண்ணங்களை, சங்கல்பங்களை நம்ம சங்கரா மாறி பாபாவோடு ஒப்படைப்பது உண்டு. இதுபோல் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். வாருங்கள், நம்ம எண்ணங்களுடைய பிரபாவத்தை பற்றி நம்ம சங்கமுகத்துல பாபா நமக்கு சொல்லுவதுண்டு. சங்கல்பம் என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அது எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். அது ஒரு கதையா சொல்லலாம். ஒரு சந்நியாசி, அதாவது சாது, அவர் என்ன செய்வார்னா, ஊர் ஊராக சென்று எல்லாருக்கும் என்ன செய்வார்னா, அதாவது சொற்பொழிவு செய்வார். உபதேசம் செய்து வந்து கொண்டே இருப்பார். இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு நாள்ல அந்த ஊரில அவரு சொற்பொழிவு செய்கின்ற பொழுது மனிதனுடைய
அதாவது எண்ணங்களுடைய ஆதாரம். அதாவது சங்கல்பத்தினுடைய ஆதாரத்தில் தான் அவனுடைய சுபாவம் உருவாகிறது அப்படின்ட்டு அந்த சாது வந்து எல்லார்ட்ட சொன்னாரு. அந்த ஊர் மக்களிடம். இத கேட்டதும் எல்லாரும் வந்து ஆச்சரியப்படல. ஆனா ஒரு மனிதன் மட்டும் ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன இப்படி எண்ணத்தின் மூலம் எப்படி வந்து ஆ சுபாவம் உருவாகிறது அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது ஒரு மனிதனுக்கு. எண்ணங்களுடைய ஆதாரத்தில் தான் சுபாவம் எப்படி ஏற்படும்? அப்படின்ற கேள்விக்கு பதிலளிக்குமாறு அந்த மனிதன் என்ன சொன்னான், அந்த சன்னியாசியிடம் கேட்டு கொண்டே விட்டார். அப்போ இந்த சங்கல்ப சக்தி, சங்கல் சங்கல்பத்தினுடைய கஜானா இந்த பிரபாவத்தை அனுபவம் செய்வதற்காக